இசைத்தமிழ் நீ செய்த அருஞ்சாதனை அப்படிங்கிற பாடல்ல ஒரு வரி வரும். மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ. அது என்ன மாமன் வழக்குரைத்தது? மதுரையில தனபதினு ஒரு பெரிய செல்வந்தர் அவருடைய மனைவி சுசீலையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு குழந்தை இல்லை. தனபதியின் தங்கைக்கு ஒரு ஆண் குழந்தை, அவருக்கு கணவர் இல்லை. அதனால அந்த ஆண் குழந்தையை தனபதி தத்தெடுத்து வளர்க்கிறார். ஒரு சமயம் தனபதியின் மனைவிக்கும் தனபதியின் தங்கைக்கும் தகராறு வருகிறது. அப்போது தனபதி தன்னுடைய மனைவிக்காக பரிந்து பேசி தங்கையை திட்டிவிடுகிறார். அதனால தனபதியின் தங்கை ஒரு கடுமையான சொல்லிடுறார். குழந்தை இல்லாத நீ என்னுடைய பையனால தானே எருமை பயனும் அடைய போகிறாய், அதாவது என் பையன் தானே உனக்கு கொள்ளி வைக்க போறான்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது என்னையே நீ கோபப்படுறியா அப்படின்னு கேட்கிறார். இந்த வார்த்தையால மனம் உடைஞ்சு போன தனபதி தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தன் தங்கை மகன்கிட்ட கொடுத்துட்டு சிவபெருமானை நோக்கி தவம் செய்யலாம், அடுத்த பிறவியிலாவது குழந்தை பாக்கியம் கொடு பெருமானே அப்படின்னு கேட்டு தவம் செய்யலாம்னு 2 பேரும் தனபதியும் அவன் மனைவியும் காட்டுக்கு போயிடுறாங்க. இதை அறிந்த தனபதியின் பங்காளிகள் அந்த பொண்ணை ஏமாத்தி இருக்கிற சொத்தையெல்லாம் பிடுங்கிக்கிட்டு அந்த பொண்ணை வீட்டை விட்டு விரட்டிடுறாங்க. அதனால அந்த பொண்ணு நேராக மதுரை சொக்கநாத பெருமான்கிட்ட போய், பகவானே என்னை மன்னித்து விடு, நான் என் அண்ணனை திட்டிவிட்டேன், தெரியாமல் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு, நான் இப்போது நிராதரவாக இருக்கிறேனேன்னு சொல்லி அழுது புரண்டு மறுநாள் காலையில் நீதி சபைக்கு போய் நீதிமான்கள்கிட்ட முறையிடுறான். சொக்கநாதரே, உன்னை நம்பித்தானே நான் இங்கே வந்தேன், இந்த நீதி சபைக்கு வந்தேன், இப்போ நான் நிராதரவாக நிற்கிறேனே, எனக்குன்னு நியாயம் கேட்க யாரும் இல்லையா அப்படின்னு கேட்குறா, கதறா. அப்போ பழைய எம்ஜிஆர் திரைப்படத்தில் வரும்ல, ஏன் இல்லை நான் இருக்கிறேன் அப்படின்னு, அது மாதிரி தனபதி திடீர்னு அங்கே வந்து தான் தனபதி என்றும் அந்த விவரங்களை எல்லாம் இவர் சொல்றார். ஆனால் அவருடைய பங்காளிகள்லாம் இது தனபதி இல்லை, தனபதி மாதிரி வேற ஒருத்தர் வந்து ஏமாத்துறார் அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்றாங்க. உடனே தனபதி ஒவ்வொருத்தரையும் பார்த்து அவருடைய பேரு, அவர் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களுடைய பேரு, அவங்க குழந்தைகளோட பேரு, இவங்க குலம் கோத்திரம் செய்யும் தொழில் எல்லாத்தையும் ஒப்பிக்கிறார். உடனே நீதிமான்கள் இவர்தான் உண்மையான தனபதி அப்படின்னு சொல்லி அந்த சொத்துக்களை எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்றாங்க. வாங்கி பங்காளிகள்லாம் ஓடி போயிடுறாங்க. தனபதி தந்த சொத்துக்களை தன்னுடைய தங்கை மகனிடம் கொடுக்கிறார். அடுத்த நிமிஷம் வரைஞ்சு போயிடுறார். உடனே வந்தது சொக்கநாத பெருமான் தான் அப்படிங்கிறத எல்லோரும் உணர்ந்து அவர் இருக்கும் திசையை நோக்கி கைகூப்பி வணங்குகிறார்கள். இதுதான் மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறை. வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் ஒரு ஃபேமஸான வசனம், மாமனா மச்சானா அப்படின்னு. மாமன் தான் சொத்து பற்றிய கேள்வியை கேட்கலாம் என்பதற்கு இது ஆதாரம்.